இன்றைக்கும் போல் இன்றைக்கி என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டியூட்டி தான் ரெகுலராக 3 வாரமாக அதான் பார்த்துட்ருக்கேன். காலைலேருந்து கம்பெனிலேருந்து வேலை முடிஞ்சிடுச்சு. கம்பெனிலேருந்து ஒரு 10 ஷட்டர் இருந்துச்சு. அதை அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து நேராக வண்டிக்கு போயாச்சு. வண்டிக்கு கீழே தான் கம்பெனி கீழே தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஒரு 4 நாளாக வண்டி இன்னும் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கேருந்து கம்பெனிலேருந்து கிளம்பிட்டு நேராக பால் எடுக்கிறதுக்கு வெள்ளனை போகணும். வெள்ளனை போய் போட்டால் தான் மொதல் ரவுண்டில் பால் ஏற்றிட்டு அடுத்து கிளம்ப முடியும். இப்போ அடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சா நைட்டு 3:30 மணி. புதுக்கோட்டையில் ஒரு பயம் இருக்க மாட்டேன். நம்ம கையை பார்த்தீங்கன்னா காய்ச்சி போய் கிடக்கும். இதான் நம்ம கை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பால் இருக்கிற இடத்துல வந்தாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட் வண்டி அப்படின்ற மட்டும் நின்றக்கூடாது. நமக்கு முன்னாடி 4-5 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஊர் லோக்கல் ஆள் பக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னா வெள்ளன வந்துடுவாங்க. அவங்களாம் 2 மணிக்கே இங்கே படுத்து கிடக்குற ஆள். இந்த வண்டிக்காரர் அப்படின்னா இவங்க பக்கத்து ஊர், அதாவது இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி. அதனால் நைட்டு 11 மணிக்கு வந்துட்டாங்களாம். நைட்டு இங்கே தூங்கிட்டு பால் ஏற்றிட்டு போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. சல்லி மேலே ஒருத்தர் படுத்துருக்காரு, இன்னொருத்தர் வண்டி மேலே ஒருத்தர் படுத்துருக்காங்க. சரி நம்மளும் போய்ட்டு அவளோட படுத்துட்டு காலையில் வெள்ளனை விடிஞ்சிருச்சு. அப்புறம் எழுப்பி விட்டாங்க. எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மேலே வந்துருச்சு. அதனால் பால் வண்டி இன்னும் வரல. அப்புறம் இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் தான் பால் ஏற்றிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இன்றைக்கி லேட் ஆயிரும். அடுத்த ஈவினிங் வேலைக்கு போயிருந்தா லேட் ஆயிரும். அங்கேயும் பதில் சொல்லிட்டு தான் வரணும். ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்கும்பொழுது அங்கேயும் பதில் சொல்லணும், இங்கேயும் பதில் சொல்லணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வாகனத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு நல்லா 4 நடிச்சிட்டு அடுத்து பால் வண்டி ஒரு மணி நேரத்தில் வந்தோம்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு கை காலை மூஞ்சி கழுவிட்டு போட்டு வச்சுட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு டீ சாப்பிட்டு வந்தேன். பால் வண்டி வந்துருச்சு. வந்தோடனே சரக்கு ஏற்றிட்டு, சரக்கு ஏற்றுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. வர்ற எல்லா கிரேடையும் எண்ணி எத்தனும் டேமேஜ், ஷார்ட்டேஜ், லீக்கேஜ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து ஏற்றிட்டு போகணும். ஏன்னா நம்ம கணக்கில் குறைஞ்சனா சம்பளத்தில் பிடிப்பாங்க. இதுதான் அந்த வேலையில் ஒரு மைனஸு. அதனால் எண்ணி எடுத்துகிட்டு போகிறத கரெக்டாக விற்று கரெக்டாக கொண்டு வந்து காசு கொடுக்கணும். இதுதான் வேலை. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். காலையில் எழுந்திரிக்கிற ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் கணக்கு பார்க்குறது ரிஸ்க்கு, எல்லாமே ரிஸ்க்கு. வண்டி ஓட்டுறது எல்லாமே ரிஸ்க்கு இந்த வேலை. சரின்ட்டு அப்புறம் நைட் டியூட்டிக்கு போயிட்டேன்.